கடைசியான கேள்வி, யூதர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள், அதனால் அவர்களில் வெளியிட்ட எந்த பொருளையும் ஹவுஸ் ஹோல்ட் அடுத்து என்ன ஐட்டம் பயன்படுத்த மாட்டோம் என்பது சரியான கருத்தா? அதாவது யூதர்கள் வந்து முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள், மற்றவங்க எங்களுக்கு சார்பானவர்களா? RSS எதிரானவர்கள், மற்றவங்க கிறிஸ்தவர்கள் நல்லா வைக்கிறாங்க, ரெட் கிராஸ் காரணம் நல்லா வைக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு எல்லா காவிரும் எதிரானவங்க தான். நல்ல நடுநிலையான மனிதர்கள் இருப்பார்கள். ஆனா அவருக்கு கொஞ்சம் பிரச்சனைன்னு வந்தா எதிராக தான் என்ன செய்யலாம். கலவரம் வந்தா குஜராத்ல வந்து கலவரம் செஞ்சது யூதனா இல்ல, இலங்கையில வந்து பேர்வழியில கலவரம் செஞ்ச அவனா இல்ல, எல்லாரும் எதிர் முஸ்லிம் கொள்கைக்கு எதிராக இருப்பாங்க. எனவே எப்ப நம்ம ஒரு பொருளை பாய்காட் பண்ணணும், தவிர்க்கணும் அப்படி என்று சொன்னால், இந்த ப்ராடக்ட் மூலம் டோட்டலும் முஸ்லிம்களுக்கு எதிராக உபயோகப்படுத்தப்படுறது நிரூபிக்கப்பட்ட அதை புறக்கணிக்க தான் வேண்டும். ஆனா காவி தவறிக்கு தயாரிக்கிற எல்லாமே புறக்கணிக்கணும்னா IBM கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, டொஷிபா லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடாது, பிளைட்ல போகக்கூடாது. விளங்கிட்டா? ஏன் பெரும்பாலும் யூதர்கள் எல்லாம் இங்க அதுல இருக்குது. பேஸ்புக் முதல்ல மூடிடணும். விளங்கிட்டா? யாஹூ சரியே வராது, கூகுள் முடிஞ்சது. இப்படி அப்ப என்னன்னா யூஸ் பண்ணக்கூடாது அப்படி என்று ஒரு காஃபிர் நம்மளுக்கு எதிராக இருக்கிறான்றதால யூஸ் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் பிழை. எப்ப யூஸ் பண்ணக்கூடாது? இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு யூதனுடைய ப்ராடக்ட், இதன் ஊடாக முஸ்லிம்களுக்கு தான் டோட்டலா என்ன செய்யறான், செலவழிக்கிறான். எல்லாத்தையும் ஊடாக முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுவோம், அதான் இயல்பு. ஆனா இதன் ஊடாக டோட்டல் வருமானம் எதுக்கு போகுது? முஸ்லிம்களுக்கு எதிராக தான் போகுது. அப்படி என்ன செய்யணும்? தவிர்க்கணும். மெக்டோனல்ஸ் அதுக்கு தான் செலவழிக்கிறான். யாரு சொன்னது? அந்த ஆள் ஒரு கடையை வச்சுட்டு என்னது பிரபலியமாய் உலகம் ஃபுல்லா இன்டர்நேஷனலா போய் வியாபாரம் பண்ணி வளர்ந்துட்டு இருக்கிறான். டோட்டல் வருமானத்தை கொண்டு யூதர்களுக்கு கொடுத்து அடி அப்படி என்ன சொல்றான்? அப்படி எல்லாம் அது நம்மளாம் கற்பனை பண்ணிக்க. சாப்பாடு பிடிச்சிதான் போய் சாப்பிடுவாங்க, அழகான சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுவாங்க. இல்ல என்ன விட்டு நிறைய மனசுக்குள்ள போய் என்ன செய்ய வேண்டாம், அலட்டிக்கல வேண்டாம். அது நம்மள ஒழுங்கா என்ன செய்யாது, வைக்காது. KFC ஹலாலா சாப்பிட்டு போங்க. அதுல எப்ப பிரச்சனை? KFC எங்கேயாவது ஒபிஷியலாகவும் அன்ஒபிஷியலாகவும் உங்களுக்கு நிரூபிக்கப்படுது இதனுடைய டோட்டல் இன்கம் பலஸ்தீன மக்களை அழிப்பதற்காகத்தான் நாங்கள் உபயோகிக்கிறோம் 100% தெரிஞ்சா கட்டாயம் பாய்காட் பண்ணணும். அப்படி யாரா நிரூபிக்கலாம்? அப்படி எதுவும் இல்லை. அப்படி நிரூபிப்பதற்கு முடியாது. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.